Hi, hello, dear students. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா CBSE Class 12 Computer Science with Python. ஸோ இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்குறது வந்து செகண்ட் யூனிட், அதாவது கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ இந்த யூனிட் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த யூனிட்டில் என்னென்ன பார்த்தோன்றதை நம்ம ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க்கிங் நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் டு நெட்வொர்க்ஸ் பார்த்தோம். இதில் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னால் என்னன்றதுக்கான டெஃபனேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ரிசோர்ஸ் ஷேரிங், ரிலையபிலிட்டி, ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன், காஸ்ட் எஃபிஷியன்ட், அது பார்த்தோம். நம்ம அடுத்து என்ன பார்த்தோம்னா எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க்கிங். இதில் வந்து ஆர்பாநெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் NSF நெட் அதை பற்றி பார்த்தோம். இன்டர்நெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்சிங் அண்ட் இட்ஸ் டெக்னிக்கில் வந்து பார்த்தோம்னா ஸ்விட்சிங்கில் வந்து பார்த்தோம்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து சர்க்கியூட் ஸ்விட்சிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அதை பற்றியும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டா மெசேஜ் ஸ்விட்சிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றியும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங் பற்றியும் நம்ம பார்த்தோம். அதில் வந்து பார்த்தோன்னா அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு அதோட ஒர்க்கிங் மாடல் என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்க்கியூட் அண்ட் பேக்கெட் ஸ்விட்சிங். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் சர்க்கியூட் ஸ்விட்சிங்க்கும் பேக்கெட் ஸ்விட்சிங்க்கும் என்ன கம்பேரிசன் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சர்க்கியூட் ஸ்விட்சிங் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் த கனெக்ஷன் ஓரியன்டட். பட் பேக்கெட் ஸ்விட்சிங்கில் வந்து நமக்கு கனெக்ஷன்லாம் தேவையில்லை, இட் இஸ் கனெக்ஷன்லெஸ். செகண்ட் வந்து பார்த்தோம்னா சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் இனிஷியலி டிசைன்ட் ஃபார் வாய்ஸ் கம்யூனிகேஷன். ஸோ சர்க்கியூட் ஸ்விட்சிங் வந்து எதுக்காக அப்படின்னா வாய்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான். ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங்கில் வந்து பார்த்தோம்னா இனிஷியலி டிசைன் ஃபார் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஸோ டேட்டாவை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக தான் இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் இருக்குது. பட் இதில் டேட்டானும் போது நம்ம எந்த விதமான டேட்டாஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது இமேஜாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், என்ன டேட்டா வேணால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கும்போது சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் இன்ஃப்ளெக்சிபிள் பிகாஸ் ஒன் பாத் இஸ் செட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் அ டிரான்ஸ்மிஷன் ஃபாலோ த சேம் பாத். இது வந்து இன்ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு டேட்டா வந்து ஒரு பாத்தை டிசைட் பண்ணுறது அப்படின்னா எல்லா டேட்டாவும் ஒரே பாத்தை டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போய் டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து இன்ஃப்ளெக்சிபிள். பட் இதே வந்து பேக்கெட் ஸ்விட்சிங்கில் வந்து பார்த்தோம்னா ஃப்ளெக்சிபிள் பிகாஸ் எ ரூட் இஸ் கிரியேட்டட் ஃபார் ஈச் பேக்கெட் டு ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிள் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பேக்கெட்டுமே ஒவ்வொரு பாத்தை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களோட டெஸ்டினேஷன் வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்க்கியூட் அண்ட் பேக்கெட் ஸ்விட்சிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டேட்டா கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸ். ஸோ என்னென்ன டெர்மினாலஜிஸ்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டேட்டா சேனல். ஸோ சேனல் இஸ் த மீடியம் யூஸ்டு டு கேரி இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். ஸோ சேனல்னாலே நமக்கு தெரியும், சேனல்ன்றது ஒரு மீடியம். சேனல்ன்றது ஒரு மீடியம் சொன்னேன். மீடியம் அப்படின்னா அது வந்து ஒரு கேரியர், அதாவது சென்டர்கிட்டேருந்து ரிசீவருக்கு அனுப்புறதுக்கு நம்ம நடுவில் யூஸ் பண்ணுற ஒரு மீடியம் தான் இங்கே சேனல் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ மீடியம் யூஸ் டு கேரி இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். ஸோ நான் அனுப்புகிற டேட்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் அதுக்கு நடுவில் வந்து ஏதாவது வந்து ஒரு மீடியமாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா டேட்டா சேனல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பாட். பாட் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் யூனிட் used to measure the speed of signaling of data transfer. இப்போ நான் ஒரு டேட்டாவை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து மெஷர் பண்ணுறது, அது எந்த ஸ்பீடில் வந்து அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றத மெஷர் பண்ணுறது பேர் தான் பாட். ஈக்குவல்ஸ் டு த நம்பர் ஆஃப் பல்சஸ் ஆர் பிட்ஸ் பர் செகண்ட். அதாவது பர் பிட்ஸ் பர் செகண்ட் நான் எவ்வளோ டேட்டா வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அதோட ஸ்பீடை வந்து நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் பாட்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்ஸ். அது என்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா த அமௌண்ட் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ட் per second by the communication channel from one point to another is known as data transfer rate. It is measured by BPS or baud. அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அப்படின்னா என்னென்னா இதுலையுமே வந்து நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் தான். பட் இங்கே என்னென்னா ஒரு சேனல் மூலிமா நம்ம எவ்வளோ டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட். இது வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் பி per second அப்படின்னா கேபிட்டல் பி per second. இங்கே பின்றது பிட், ஓகேங்களா? ஸோ அது வந்து பிட்ஸ் per செகண்டாக இருக்கலாம். கேபிட்டல் பின்றது பைட் per செகண்டாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்ஸ். நெக்ஸ்ட் த ஃபாலோவிங் ஆர் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து BPS, that is bits per second. Next one the bytes per second, kilobytes per second, kilobits per second, and next one is kilobytes per second, megabits per second, megabytes per second, gigabits per second, terabits per second. ஸோ இது எல்லாமே இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதான் BPS அப்படின்னா பிட்ஸ் per செகண்ட். அதே கேபிட்டல் BPS அப்படின்னா பைட்ஸ் per செகண்ட். அதாவது 1000 பிட்ஸ் per செகண்ட் தான் 1 பைட் per செகண்ட். கிலோபைட் per செகண்ட் அப்படின்னா 1025 பைட்ஸ் per செகண்ட். நெக்ஸ்ட் கிலோபைட்ஸ் per செகண்ட். நெக்ஸ்ட் மெகாபிட்ஸ் per செகண்ட். நெக்ஸ்ட் மெகாபைட்ஸ் per செகண்ட். gigabits per second, DBPS, that is terabytes per second. Next we are going to talk about the bandwidth. So what is mean by bandwidth? It measures how much data can be sent over a specific connection in a given amount of time. ஸோ நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நான் எவ்வளோ டேட்டாவை வந்து நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்றது பேர் தான் bandwidth. High bandwidth channels are called broadband channels. So which will have a high bandwidth, that channels are known as the broadband channels. And which channel has low bandwidth, that channels are known as the narrow band channels. In analog system, frequency is measured by hertz. In analog system இருந்தா அதை measure பண்ணுறதுக்கு அந்த frequency measure பண்ணுறதுக்கு we will use hertz. அதே டிஜிட்டல் சிஸ்டமாக இருந்தது அப்படின்னா அண்ட் டிஜிட்டல் சிஸ்டம் இட் இஸ் மெஷர்ட் பை பிட்ஸ் per செகண்ட். ஸோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்போது அதாவது அனலாகாக இருக்கும்போது அது ஹெர்ட்ஸ் மூலமாக மெஷர் பண்ணுறோம். இதே டிஜிட்டல் சிஸ்டமாக இருந்தால் பிட்ஸ் per செகண்ட் மூலமாக அதை மெஷர் பண்ணுறோம். த டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் பேண்ட்வித் கிலோஹெர்ட்ஸ் அதாவது 1000 cycles per second. மெகாஹெர்ட்ஸ் 1000 kilohertz. Gigahertz 1000 megahertz. Terahertz, that is 1000 gigahertz. Next we are going to talk about the transmission media. So it is used to transmit the data from one place to another. So here we are going to transmit the data from one place to another place, that is the transmission media. That is, it helps to transmit the data to source to destination. So source is starting point and destination is the ending point or stop point. So from source to destination we are transmitting the data, that is known as the transmission media. So we have types of transmission media. So first one is the, you can see the picture here, you can refer the diagram here. So first one is the guided transmission media. Second one is the unguided transmission media. So guided means nothing but that is the wired transmission media. Unguided means that is the wireless transmission media. When I am talking about wired transmission media, that is 3 types. One is the twisted pair cable, second one is coaxial cable, and third one is the fiber optic cable.
Now I am going to talk about the unguided, that is wireless transmission media, that also have three types. One is the radio wave, second one is the microwave, and third one is the infrared. So now we are going to talk about briefly one by one. So first one is the guided media or bounded media. So guided media oda இன்னொரு நேம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா bounded media. So guided media அப்படினாலே என்னன்னா wired media. So it is a physical way to transmit the data from one place to another. Also it is more secure. So guided na நமக்கு தெரியும் ஏதோ ஒரு wire யூஸ் பண்ண போறோம். So இது வந்து physical way அப்படின்றாங்க. ஏன்னா நம்மளால அந்த wire பார்க்க முடியுது. ஸோ அந்த வயர் மூலமாக நம்ம டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அதோட மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப செக்யூர்டாகவும் இருக்குது. இட் இஸ் ஜென்ரல் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். இது வந்து 3 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள், இன்னொன்று வந்து கோஆக்சியல் கேபிள், லாஸ்ட் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். Now first one, that is the twisted pair cable. So twisted pair cable அப்படின்னா என்னன்னா, twisted pair cable consists of 4 insulated pairs of wires. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இது 4 insulated pairs-ஆக இருக்குது. ஸோ 4 2s are 8. ஸோ டோட்டலாக 8 wires இருக்கும். அந்த 8 wiresமே 4 pairs-ஆக இருக்குது. 4 insulated pairs of wire twisted around each other to minimize the electromagnetic interference between adjacent pair. ஸோ இந்த பேர் வந்து பார்த்தோம்னா 4 பேராக இருக்குது. ஒவ்வொரு பேருமே ட்விஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒயர் வந்து இன்னொரு ஒயரை டச் பண்ணும்போது இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அதை டச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்க ட்விஸ்ட் பண்ணி பேர் பண்ணியிருக்காங்க. It invented mainly for voice transmission. ஸோ இந்த twisted pair cable எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வாய்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் வெரி சீப்பர் தென் அதர் கேபிள்ஸ். நம்ம இதுக்கப்புறம் வர 2 கேபிள்ஸை விட இது வந்து ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. காஸ்ட்லியானது இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து 4 ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ். ஸோ ஒவ்வொரு பேருமே ட்விஸ்ட் பண்ணியிருக்கும். டைப்ஸ்ன்னு பார்த்தோம்னா யூடிபி அண்ட் தென் எஸ்டிபி. யூடிபி அப்படின்னா அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் அண்ட் ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள். ஸோ அன்ஷீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரால் ஷீல்டு பண்ணியிருப்பாங்க. இதே ஷீல்டு ட்விஸ்டட் பேர் கேபிளில் வந்து பார்த்தோன்னா மெட்டல் ஷீல்டுக்கு மேலே பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருப்பாங்க, ஷீல்டு இருக்கும். ஸோ இந்த ஷீல்டு எதுக்காக அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் வராமல் பாதுகாக்கிறதுக்காக. Next, advantages of twisted pair cable. This cable is cheaper than other cable. So ரொம்ப சீப்பானது. This cable installation is very easy. It can be easily connected with a plug like RJ45. ஸோ இந்த கேபிள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதோட இது வந்து ரொம்ப சீப்பாகவும் நமக்கு கிடைக்கும். அண்ட் இட் இஸ் ஈஸிலி கனெக்டட் வித் த ஃப்ளக் லைக் RJ45. RJ45ன்றது வந்து ரிஜிஸ்டர்ட் ஜாக்கின்னு சொல்லுவோம். ஸோ அது மூலமாக நம்ம ஈஸியாக இந்த கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். This cable provides an easy connection to other cable. ஸோ இந்த கேபிள் மூலமாக நம்ம கனெக்ஷன் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம் இன்னொரு கேபிளோட. Disadvantages of twisted pair cable. If the distance of the cable is greater than 100 meter, high rate error increase in twisted pair cable. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு greater than 100 மீட்டர் இருந்தது அப்படின்னா நமக்கு ஹை ரேட் எரர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், 100 மீட்டர் போகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு ஜங்ஷன் க்ரியேட் பண்ணி இன்னொரு கேபிளை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். It is very thin cable, so it can be easily broken. இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால யார் வேணால் இதை பிரேக் பண்ணிடலாம். This cable has low bandwidth, so it is not suitable for the broadband connection. ஸோ broadband net connection யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து லோ பேண்ட்வித் தான் கேரி பண்ண முடியும். அதனால் இது வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு வந்து செட் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோஆக்சியல் கேபிள். ஸோ கோஆக்சியல் கேபிள் அப்படின்னா திஸ் டைப்ஸ் ஆஃப் கேபிள் கன்சிஸ்ட் எ solid insulated wire surrounded by wire mesh, each separated by
some kinds of foil or insulator. ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்தோம்னா சாலிட் இன்சுலேட்டட் ஒயர் தான். இட் இஸ் சரௌண்டட் பை ஒயர் மெஷ். இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப திக்காக இருக்கும், சாலிடான ஒரு ஒயர். இந்த ஒயர் வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து சரௌண்ட் பண்ணிக்காங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஃபாயிலோ இல்லைன்னா இன்சுலேட்டர் மூலமாக அந்த கேபிள் வந்து சுற்றி செப்பரேட், அதாவது ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து சேஃபாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். The inner core carries the signal and mesh provides the ground. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கிற இன்னர் கோர் வந்து என்ன பண்ணுதுன்னா சிக்னல்ஸ் வந்து கேரி பண்ணும். அந்த மெஷ் வந்து என்ன பண்ணுன்னா அந்த சிக்னலை வந்து கிரவுண்ட் பண்ணும். ஸோ கோஆக்சியல் கேபிள் ஆர் கோஆக்ஸ் இஸ் மோஸ்ட் காமன் இன் கேபிள் டிவி டிரான்ஸ்மிஷன். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, உங்கள் டிவிக்கு பின்னாடி ஒரு பிளாக் கலரில் ஒரு சாலிட் ஒயர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்தோம்னா கோஆக்சியல் கேபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் அந்த கேபிள். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அவுட்டர் ஜாக்கெட் இருக்குது, அதுக்கப்புறமாட்டா பிரைடட் ஷீல்டு, அதாவது காப்பர் கோட்டரில் பிரைடட் ஷீல்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபாயில் ஷீல்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஷீல்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டை எலக்ட்ரிக்ன்ற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஒரு கோட்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன இருக்குன்னா சென்டர் கண்டக்டரே இருக்குது, அது மூலமாக தான் சிக்னல் வந்து பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபைபர் ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து 2 நேம் இருக்குது. ஒன்று வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ், அப்படி இல்லைன்னா ஆப்டிக்கல் ஃபயர் கேபிள். A fiber optic cable is made up of glass or plastic. இது வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தோம்னா பிளாஸ்டிக்காகவும் உருவாக்கியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா மேட் ஆஃப் கிளாஸ். ஸோ கிளாஸாகவும் இருக்கும், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்காகவும் இருக்கும். இது It transmits signal in the form of light. இது எப்படி வந்து டேட்டாவை கேரி பண்ணுது அப்படின்னா லைட் மூலமாக கேரி பண்ணுது. It is expensive than all other cables. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா கேபிள்ஸ் விட இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். and its data transfer speed is also higher than all other cables. ஸோ இதில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுற டேட்டா வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். மற்ற கேபிள்ஸை விட இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகம். In this cable, the transmission of data occurs in the form of light rather than the electric current. So this cable provides higher data transfer speed. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இங்கே நம்ம டேட்டாஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா லைட் மூலமாக தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ லைட் மூலமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ஸோ நமக்கு வந்து டேட்டா வந்து நம்ம அதிகமாக இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். ஸோ இது மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம்னா இங்கே கொடுத்துருக்க டயக்ராமில் பார்க்கலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் லைட், இந்த ப்ளூ கலரில் லைட் மாதிரி வருது இல்லையா, ஸோ இது மூலமாக இந்த லைட் ஃபார்மேட்டில் தான் நம்ம டேட்டாஸை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அன்கைடட் மீடியா, அப்படி இல்லைன்னா அன்பவுண்டட் மீடியா சொல்கிறோம். ஸோ அன்கைடட் மீடியா அப்படின்னா இட் இஸ் அ வயர்லெஸ் மீடியா. இங்கே நம்ம வயர்டு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக வயர்லெஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். It is another way to transmit the data from one place to another through air. இங்கே நம்ம வயர்லெஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா த்ரூ ஏர் மூலமாக தான் நம்ம டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா the following are some of the unguided media. ஸோ இதில் unguided மீடியான்னு பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ராரெட், செகண்ட் வந்து ரேடியோ வேவ், தேர்டு வந்து மைக்ரோவேவ், இன்னும் சேட்டலைட் இருக்குது. ஸோ இது 4மே வந்து பார்த்தோம்னா அன்கைடட் மீடியாவோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ராரெட், செகண்ட் வந்து ரேடியோ வேவ், மூணாவது வந்து மைக்ரோவேவ், நாலாவது வந்து சேட்டலைட். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அன்கைடட் மீடியா, அதாவது ஒயர்லெஸ் மீடியா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இன்ஃப்ராரெட். Infrared lights are widely used for short range communication, approximately 5 meters, using wireless signal. ஸோ இந்த இன்ஃப்ராரெட்ன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் ரேஞ்சில் இருக்கிற ஏரியாவில் வந்து நம்ம டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா we can go with infrared.
It can propagate throughout the room but will not penetrate walls. இப்போ நம்ம ஒரு ஹாலில் இருக்கோம் அப்படின்னா அந்த ஹாலில் வந்து 5 மீட்டருக்குள்ளே நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு நம்ம வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா பண்ண முடியாது. ஏன்னா அந்த சிக்னல் வந்து வால்ஸ் மூலமாக வால்ஸ்குள்ளே அது நுழையாது. ஸோ அதுதான் பெனிட்ரேட்னா அதுக்குள்ளே நுழையாது. வால்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மிடில் அப்புறம் சிக்னல் வந்து பாஸ் ஆகாது. The remote control used in TV, wireless speakers and automatic garage doors all use infrared communication. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டிவி ரிமோட். ஸோ டிவி ரிமோட்டாக இருக்கட்டும் இல்லை வயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ் ரிமோட்டாக இருக்கட்டும் எதோ வேணா இருக்கட்டும், அந்த ரிமோட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஹால்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரூமில் இருந்துட்டு இன்னொரு ரூமில் இருக்கிற டிவி ஆக்சஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டிவி ரிமோட் தான். நெக்ஸ்ட் ரேடியோ வேவ். ஸோ ரேடியோ வேவ் அப்படின்னா என்ன? ரேடியோ வேவ்ஸ் ஆர் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் that are transmitted in all the direction of the free space. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதுவுமே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக தான் டேட்டா வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தோன்னா எல்லா டைரக்ஷனும் நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியோ வேவ்ஸ் ஆர் ஆம்னி டைரக்ஷனல், அதாவது சிங்கிள் டைரக்ஷனாக இல்லை, இது வந்து ஆம்னி டைரக்ஷன், எல்லா டைரக்ஷனும் வந்து பாஸ் பண்ணும். The signals are propagated in all the directions. It provides a higher transmission rate. ஸோ இது மூலமாக நிறைய டேட்டாஸை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா அண்ட் எஃப்எம் ரேடியோ, டெலிவிஷன், கார்ட்லெஸ் ஃபோன். ஸோ எஃப்எம்ன்றது அதுக்கான எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ இந்த எஃப்எம்ன்றது வந்து பார்த்தோம்னா என்ன டைரெக்ஷனில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டேட்டாஸை வந்து அதிகமாக நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது ரேடியோ வேவ் கம்யூனிகேஷன் இஸ் இன்செக்யூர் கம்யூனிகேஷன். இது வந்து செக்யூர்னு சொல்ல முடியாது. ஸோ ரேடியோ வேவ்னு சொல்லும்போது யார் வேணால் அந்த ஃப்ரீக்குவென்சியை வந்து ட்ராக் பண்ணி நம்ம கேட்கலாம். இட் இஸ் சக்செப்டபிள் டு வெதர் எஃபெக்ட்ஸ் லைக் ரெயின், thunderstorms etc. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெக்டாக இருக்கும். எப்போ அப்படின்னா வெதர் வந்து மாறிடுச்சு, க்ளவுடியாக இருக்குன்னும் போது அப்போ வந்து நமக்கு சிக்னல் கிடைக்காது, அதனால் டேட்டாஸ் வந்து நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஸோ ரேடியோ வேவ்ஸ் கவர்ஸ் a large area and they can penetrate the walls, bricks, woods. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. என்னென்னா இன்ஃப்ராரெட்டில் வந்து பார்த்தோன்னா சிக்னல்ஸ் வந்து வால்ஸில் வந்து பெனிட்ரேட் ஆகாது. பட் ரேடியோ வேவ் வந்து பார்த்தோம்னா வால்ஸ்குள்ளேயும் பெனிட்ரேட் ஆகும். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஃப்ராரெட் அண்ட் தென் மைக்ரோவேவ், சாரி ரேடியோ வேவ். ஓகே, ஸோ ரேடியோ வேவ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேடியோ வேவ்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறோம், அண்ட் தென் டேட்டாவை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆன்டினா மூலமாக தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா சிக்னல் மொபைலுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரேடியோ வேவ் மூலமாக தான். BDS and then outdoor antenna, indoor antenna, mobile phone signal repeater. ஸோ இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ரேடியோ வேவ் மூலமாக தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மைக்ரோவேவ். The microwave transmission is a line of sight transmission. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைன் ஆஃப் சைட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனில் வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்கும், டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லைன் ஆஃப் சைட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மைக்ரோவேவ் ஆர் யூனி டைரக்ஷனல், தட் இஸ் சிங்கிள், அதாவது யூனி டைரக்ஷன்னா ஸ்ட்ரைட் லைனில் வந்து டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இட் இஸ் அ பாயிண்ட் டு பாயிண்ட் ரேதர் தன் அ ப்ராட்காஸ்ட் ஆர் சிஸ்டம் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் வந்து டேட்டா வந்து பாஸ் பண்ணும், அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன். ஸோ பெஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம டிஷ் ஆண்டனா. So microwaves can be used to transmit signal over large distance if there are no obstacles between to reflect or absorb the beam. ஸோ இங்கே வந்து நீங்கள் லார்ஜ் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா சென்டர் அண்ட் ரிசீவருக்கு நடுவில் எந்த ஒரு அப்டிக்கல்ஸும் இருக்கக்கூடாது.
அப்படி அப்டக்கல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. அது மாதிரி அப்டக்கல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக டேட்டாஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது இட் இஸ் சீப்பர் தென் லேயிங் கேபிள் ஆன் ஆர் ஃபைபர். ஸோ இது வந்து ரொம்ப சீப்பர், ஓகேவா, கேபிள் ஆர் ஃபைபரை விட இது ரொம்ப சீப் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இட் இஸ் த அபிலிட்டி டு கம்யூனிகேட் ஓவர் ஓஷன். ஸோ நம்ம ஓஷன் டு ஓஷன் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன் இஸ் லிமிட்டட் டு லைன் ஆஃப் சைட்ஸ் மோட் ஒன்லி. அதர் மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் நாட் பாசிபிள். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ரைட் லைனில் தான் இது வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த ஸ்ட்ரைட் லைனில் ஏதாவது அப்டக்கல்ஸ் இருந்ததுன்னா நம்மளால் டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. மைக்ரோவேவ் இஸ் susceptible to rain, snow and electric magnetic interference. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், வெதர் கிளைமேட்டை பொறுத்து தான். வெதர் கிளைமேட்டில் கொஞ்சம் மாறுபாடு ஏற்பட்டாலும் நம்மளால் டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ரிமைனிங் அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், நிறைய பேர் நம்ம சேனல்ஸ் பார்க்குறீங்க, வியூ பண்ணுறீங்க, ரெஃபர் பண்ணுறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.